ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 35, 36, 37, 38 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை தொடர்கிறது. பதம் 35. பரதக பிராப்தம் ஆகர்ணய பௌராமாத்ய புரோஹித்தை பாதுகே சிரசி இன்யஸ்ய ராமம் பிரத்யுத்யதோ அக்ரஜம். பதம் 36. நந்திகிராமாத் ஸ்வ சிபிராத் கீதவாதித்ர நிக்ஸ்வனைஹ பிரம்மகோஷேன சாமுஹு படத்பிர் பிரம்மவாதிபி. பதம் 37. ஸ்வர்ண கக்ஷ பதாகாபீர் ஹைமைஸ்சித்ரத்வஜைரதை சத் அஸ்வைருக்ம சன்னாகைர் படைக புரடவர்மிபி. பதம் 38. ஸ்ரேணீபீர் வார முக்கியாபீர் பிருத்யைச்சைவ பதானுகை பாரமேஷ்டியானி உபாதாய பன்யானி உச்சாவச்சானி ச பாதயோர் இன்ய பதத்ப்ரேம்னா பிரக்லின்ன ஹிருதயேக்ஷணக. டிரான்ஸ்லேஷன். பகவான் ஸ்ரீராமர் அயோத்தியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்த பகவான் பரதர் உடனே பகவான் ஸ்ரீராமரின் பாதுகைகளை தன்னுடைய சிரத்தின் மீது சுமந்து கொண்டு நந்தி கிராமத்தில் உள்ள தமது முகாமிலிருந்து வெளியேறினார். பகவான் பரதன் மந்திரிகளாலும் புரோகிதர்களாலும் மரியாதைக்குரிய மற்ற பிரஜைகளாலும் இனிய வாத்தியங்களை இசைக்கும் இசைவாணர்களாலும் வேத மந்திரங்களை உரக்க ஓதும் கற்றறிந்த பிராமணர்களாலும் சூழப்பட்டவராக நந்தி கிராமத்திலிருந்து சென்றார். அந்த ஊர்வலத்தில் தங்கக் கயிறுகளால் ஆன சேணங்களை கொண்ட மிக அழகிய குதிரைகளால் இழுக்கப்பட்ட ரதங்களும் பின்தொடர்ந்து வந்தது. இந்த சிறப்பான அழகிய ரதங்கள் தங்க ஜரிகைகளுடன் கூடிய கொடிகளுடனும் வெவ்வேறு அளவுகளையும் வடிவங்களையும் கொண்ட மற்ற கொடிகளுடனும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தங்க கவசம் அணிந்த வீரர்களும் வெற்றிலை பாக்கை ஏந்திச் செல்லும் பணியாட்களும் மற்றும் பல பிரபலமான அழகிய விலைமாதர்களும் கூட ஊர்வலத்தில் இருந்தார்கள். குடை, சாமரங்கள், பலதரப்பட்ட இரத்தினங்கள் மற்றும் ராஜ வரவேற்புக்குரிய மற்ற பொருள்கள் ஆகியவற்றை கொண்ட பல பணியாட்கள் கால்நடையாக சென்றார்கள். இவ்வாறு பின்தொடரப்பட்ட பகவான் பரதர் பரவசத்தினால் மென்மையடைந்த இதயத்துடனும் கண்களில் ஆனந்த கண்ணீருடனும் பகவான் ஸ்ரீராமரை அணுகி ஆனந்த பரவசத்துடன் அவருடைய தாமரை பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 35, 36, 37, 38 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.